கர்த்தர் நல்லவர். போன சனிக்கிழமை யெஷுவா கட்டு என்னாச்சு சொல்லு யெஷுவா, வாட் ஹேப்பன் டு யூ? புல்லட் சைலன்சரில் நல்ல 500cc புல்லட் சைலன்சரில் சுட்டுட்டு ஐயோ ஒத்துக்கவே முடியல. அவ்வளோ ஒரு பெரிய காயம். இது இப்போ ஆண்டவர் கிருபையால் பரவாயில்ல. இன்றைக்கி வந்து ஒரு 9th டே. ஆண்டவர் கிருபையால் நல்லா இருக்கான். ஒவ்வொரு நாளும் 2 தடவை அவனுக்கு வந்து இந்த பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணி அதோட ஸ்கூலுக்கும் போயிட்டு வருவான். ரன்னிங் ரேஸில் இருந்து ஜெயிச்சிட்டான் பாருங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் பண்ணும்போது ஒன்று தான் மனசில் இருக்கும். ஒரு உலக தகப்பன் நானே என் பிள்ளைகளை இவ்வளோ நேசிக்கும் போது அவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா எவ்ரி 12 hours அந்த ட்ரெஸ்ஸிங்கை மாற்றி இருக்கிறதுலே பெஸ்ட் மெடிசனை கொடுக்கணும். ஆமாம் யெஷுவா, இருக்கிறதுல பெஸ்ட் மெடிசன், இருக்கிறதுல என்னென்ன ஆயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள். எவ்வளோ ஆயின்மெண்ட்ஸ் பாருங்கள். இதில் இது எது பெஸ்ட்டுன்னு ரிசர்ச் பண்ணி பிள்ளைகளுக்கு கொடுத்து நீ பார்த்தா கர்த்தர் கிருபையால் ஆஃப்டர் 9 days ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நம்முடைய பிதாவாகிய தேவன் பரமபிதா எவ்வளோ நல்லவர், எவ்வளோ அன்பானவர். நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக அவர் கிரியை செய்கிறார், வேலை செய்கிறார், காயங்களை கட்டுறாரு, காயங்களை ஆற்றுகிறாரு. சொல்கிறார், நான் உனக்கு சௌக்கியம் ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை கட்டுறேன் அப்படின்றார். சமாதானத்தை தரேன்றார், சௌக்கியத்தை தரேன்றார். யோசிச்சு பாருங்கள். இப்போ நாமே நம்ம பிள்ளைகளை இவ்வளோ நேசிக்கும் போது நம்ம உண்டாக்கின கர்த்தர் எவ்வளோ அதிகமாக நேசிப்பார். ஆகவே புட் யுவர் கேர்ஸ் டு ஜீசஸ். கர்த்தர் மேலே நம்மளை பாரதெல்லாம் வச்சுட்டு அவர் காயம் கட்டுறாரு, அவர் நம்மை ஆற்றுவார், தேற்றுவார், விசுவாசத்தோட வாழ்க்கையை நடத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எப்படி யெஷுவாவுக்கு பொண்ணு ஆறுச்சோ, எப்படி இது சரியாக போய் காயமே ஆனது தெரியாத அளவுக்கு மாறப்போதோ, அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காயங்களையும் மாற்ற கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். காட் பிளஸ் யூ. யெஷுவா சே காட் பிளஸ் யூ.